அந்த பொண்ணு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கும் அவளுக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்ல. கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ ஒரு கண்டிஷனை போட்டு அத அவ செஞ்சிருந்தா கூட நியாயம் ஏத்துக்கலாம். ஆனா தான் விரல வச்சு தான் கண்ணைய குத்திக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து இருக்கு? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நீ நேரடியா சொல்லியிருந்தா கூட அவ மனச தேத்திருப்பா. ஆனா ஒன்ன அவளுக்கு பிடிக்கலன்னு பொய் சொல்ல வச்சிருக்கியே, அவ உள்ளுக்குள்ள செத்திருப்பா. அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு அவ உனக்காக உன் வீட்டுல போய் பேசியிருக்கா. உன் அம்மா வாய்க்கு வந்தபடி திட்டினப்ப கூட உன்னை காட்டி கொடுக்காம வந்திருக்கானா அவ எவ்வளவு பெரிய மனுஷி. உன்ன மாதிரி ஒரு மெச்சூர்டான பொண்ணு இருக்கவே முடியாதுன்னு நீ என்னை எப்பவும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்ப. ஆனா கீர்த்தனா என்ன விட ரொம்ப கிரேட் ரவி. அவ நிலைமையில நான் இருந்திருந்தா சத்தியமா நீ சொன்னத செஞ்சிருக்க மாட்டேன். என்கிட்ட இந்த உதவி கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு நாக்க புடிங்கிக்கிற மாதிரி கேட்டிருப்ப. எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி விரட்டி இருப்ப. ஆனா அவ எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு உன்னை காப்பாத்தி இருக்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா ரவி. தனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு எல்லார் மனசுலயும் ஐடியில ஒரு இமேஜ் இருக்கும். ஆசைப்பட்ட மாதிரி புருஷன் அமையலனாலும் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு கிடைச்சவங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு பொண்ணுங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்ல. மனசுல இருக்கிற பொண்ண கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பீங்க. நீ ஐடியலா நினைச்சிட்டு இருக்கிற என்ன விட கீர்த்தனா ரொம்ப நல்லவ, மெச்சூர்ட் ஆனவ. இத்தனை வயசுக்கு அப்புறமும் ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கு. கீர்த்தனாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நீ சந்தோஷமா இருப்ப. அவ வேணான்னு முடிவெடுத்துட்டா நஷ்டம் அவளுக்கு இல்ல, உனக்குதான். வாழ்க்கையில நீ பண்ற பெரிய தப்பும் அதுவாதான் இருக்கும். இந்த இழப்போட வேல்யூ என்னங்கிறது உனக்கு இப்ப தெரியாது. நீ அதை ரியலைஸ் பண்றப்போ கீர்த்தனா உனக்கு கிடைக்க மாட்டா. சோ இப்பவே தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு. என்னடி அழுதியா? இல்லடி, சும்மா கண்ணில் தூசி விழுந்துடுச்சு. போய் சொல்லாத. ரவி வந்துட்டு போனதுல இருந்தே நீ நார்மலா இல்ல. அப்பவே உன்கிட்ட வந்து பேசணும்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள எம்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டாரு. நீயும் பெர்மிஷன்ல வெளியே போயிட்ட. அவ்வளவு அவசரமா எங்கடி கிளம்பி போன? என்னாச்சு உனக்கு? ஏன்டி சைலண்டா இருக்க? என்கிட்ட கூட எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டியா? கீர்த்தி ப்ளீஸ் அழாதடி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதானே நான் ஏதாவது செய்ய முடியும். இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிச்சு போச்சு. புரியலடி. ரவியை எனக்கு பிடிக்கல என்று அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்டி அப்படி சொன்ன? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தானடி. என் கஷ்ட காலம் முடிஞ்சிடுச்சு. இனிமே எனக்கு நல்ல காலம் தான் என்று நினைச்சேன் பாரு. நான் பைத்தியம்தான். புதுசா கிடைத்த சொந்தம் எல்லாம் வாழ்க்கை பூரா என் கூடவே வருவாங்க நம்பினேன் பாரு. நான் பைத்தியம்தான். இனிமே நான் சாகுற வரைக்கும் அனாதைங்கிற ஃபீலிங்கே வராதுன்னு சந்தோஷப்பட்டேன் பாரு. நான் பைத்தியம் தாண்டி, பைத்தியம்தான். அழாதடி. இப்போ எனக்கு ஒன்னும் புரியல. ரவிய பிடிச்சிருக்குன்னு தானே முதல்ல சொன்ன. இப்பயே அவர் உனக்கு பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஏண்டி இப்படி குழப்பற? பிடிச்சிருக்குன்னா ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த? எல்லாம் ரவிக்காக தான்ப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனால நீங்களே என் அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். எனக்கு உங்கள் பிள்ளையை பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? உண்மையை சொல்லு. பிடிக்கலை. காரணம் எல்லாம் கேட்காதீங்க.
வேண்டாம் என்று ரவி சொன்னப்ப எனக்கு வேதனையாத்தான் இருந்துச்சு. அதை கூட எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா ஆனா அவங்க அம்மா என்னை கண்டபடி பேசும்போது என்னால தாங்க முடியலை. இங்க வந்து அழுது என்னடி பிரயோஜனம்? உங்க புள்ளதான் அப்படி சொல்ல சொன்னாருன்னு அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே?